1,31,00,000 மகளிருக்கு, அதாவது தகுதி வாய்ந்த மகளிருக்கு இன்ப அதிர்ச்சியாக நேற்று காலை 5,000 ரூபாய். முதல்வருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். முடிந்தால் பீகார் தேர்தலில் ஒன்றிய அரசு கொடுத்தது போல 10,000 கொடுங்க, அதுக்கும் நான் நன்றி தெரிவிப்பேன். இப்ப அது மேட்டர் இல்ல. முதல்வர் அவர்களுக்கு பக்கத்துல உட்கார்ந்து இந்த ஐடியா கொடுக்குற அந்த ஐடியா மணி சரியில்லைன்னு நான் சொல்றதுதான் இந்த வீடியோ எடுக்கேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே, என்னுடைய முன்னாள் கட்சிக்கு இந்நாள் தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் அவர்களே, இப்ப பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் தலா 1000, 3,000 ரூபாய் கோடை மாச சிறப்பு சலுகை ஊக்கத்தொகையாக 2,000 ரூபாய், மொத்தம் 5,000 ரூபாய் போட்டீங்கல்ல. உங்க பக்கத்துல இருக்க ஐடியா மணி என்ன சொல்லிருப்பான், இந்த மாதிரி நீங்க 3,000 கொடுத்து கூடுதலா ஒரு 2,000 எக்ஸ்ட்ரா கொடுத்தா சூப்பர் தலைவரை மக்கள் எல்லாம் கொண்டாடிவாங்க, ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்களா. அந்த ஐடியா மணி ஃபர்ஸ்ட் மாத்திருக்க. நானா இருந்திருந்தோம் வைங்க, நான் வரமாட்டேன், நீங்க கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன், நீங்க என்ன கூப்பிடவும் மாட்டீங்க, அது வேற விஷயம். நானா இருந்திருந்தோம்னா நீங்க இதோட கூடுதலா ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கீங்க. அது என்ன, நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த உரிமை தொகை 1000-ஐ 2,000-ஆக உயர்த்தி வழங்குவோம் சொல்லியிருக்கீங்க. நானா இருந்திருந்தா, இல்லைன்னா நல்ல ஐடியா மணி உங்களுக்கு பக்கத்துல இருந்திருந்தா, தலைவரை நம்ம 5,000 கொடுக்கறதுக்கு பதிலா ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் 2,000 தருவோம், உயர்த்தி தருவோம் என்று சொல்வதற்கு பதிலா இந்த பிப்ரவரி மாசத்துல இருந்தே நாங்க 2,000 சொல்லி 6,000 ரூபாயா தருவோம்னு சொல்லிட்டோம்னா என்ன, இப்போ ஒரு 6,800 கோடியோ ஏதோ கடன் வாங்கியிருக்கீங்க, கூடுதலா ஒரு 1,300 கோடி, அவ்வளவுதானே. 8,100 கோடி வாங்கியிருந்தா உருட்டிருக்கலாம். இப்ப நீங்க மண்டமலை வழக்கமா உள்ள கொண்டே மறப்பீங்களா, அதே மாதிரி போன வருடம் கோடை காலமே இல்லையா, இந்த வருடம் கோடை காலம். ஏன்னா போன வருடம் மகளிர் உரிமை தொகை இருந்துச்சு, இந்த வருடம் மகளிர் உரிமை தொகையை தேர்தல் வர்றதுனால 3 மாசம் சேர்த்து கொடுக்குறீங்க, அது ஒரு நல்ல காரணம். ஆனா போன வருடம் கோடை காலமே வராத மாதிரி இந்த வருடம் கோடை காலத்துக்கு கூட சிறப்பு ஊக்கத்தொகை என்ன. அப்ப இந்த வருடம் வர்றது 2026 கோடை காலம் இல்ல, இது தேர்தல் கோடை காலம். போன வருடம் பொங்கலுக்கு நீங்க ரூபா கொடுக்கல, இந்த வருடம் பொங்கலுக்கு நீங்க 3,000 கொடுத்துருக்கீங்களா. அப்ப இந்த வருடம் முடிஞ்சிச்சுல, ஜனவரி 15, அது 2026 பொங்கல் இல்ல, அது தேர்தல் பொங்கல். தேர்தல் பொங்கல், தேர்தல் கோடை காலம். உங்க மண்டபத்தில் உள்ள கொண்டைய மறைக்காம வழக்கம் போல உங்க பக்கத்துல உள்ள ஐடியா பண்ணி கொடுத்துருக்காம பாருங்க. அதனால அடுத்த திட்டங்கள் அறிவிச்சீங்கன்னா சீரும் சிறப்புமா அறிவிங்க, தப்பே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, திமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது தான் நான் வெளியே வந்தேன். திமுக மீண்டும் ஆட்சி அமைத்திடும் என்று பல கருத்து கணிப்புகள் சொல்லும் போது அதை கேட்டுவிட்டு தான் நான் எதிர்த்து பணியாற்றி கொண்டிருக்கிறேன். நீங்க திமுக என்னை நீக்கி கிட்டத்தட்ட 2 வருஷம் தாண்டியும் நான் மாற்றுக் கட்சிகளுக்கு போகாம நான் இப்போ வரைக்கும் இருக்கிறது திமுகவை எதிர்ப்பேன் என்பது எதற்காகனா, நான் எதிர்பார்த்தது திமுகவில் கிடைக்கவில்லை, அதனால் எதிர்க்கிறேன். அதனால மாற்றுக் கட்சிக்கே போக மாட்டியா, போவேன், தேவைப்படும் போது தகுந்த நேரத்துல போவேன். கண்டிப்பா என்னுடைய அரசியல் பயணம்ங்கிறது இந்த 5,000 ரூபாய் நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் தொடரும் என்பதை இந்த வீடியோ மூலமா நான் ரொம்ப தெளிவா ஆணித்தரமா நான் சொல்லிக்கொள்ள இந்த இடத்துல கடமைப்பட்டுள்ளேன்.